மலை ஏறிட்டு கீழே வரும்போது அடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் ஊர்வலத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதை முதல் வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சாமி பார்த்துட்டு நமச்சிவாய அவருக்கு கொடுத்தாங்க அபி வந்தாங்க. எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? திருவண்ணாமலையா? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு மலையேற வந்திருக்கோம். ரொம்ப பேர் கமெண்டில் கேட்குறீங்க வெள்ளையங்கிரி மலையில் போய் வீடியோ போகுது. அதுதான் வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட யார் வந்திருக்காருன்னா ராஜ்குமார் வந்திருக்கார். இவர் பேர் ராஜ்குமார். 2 பேரும் சேர்ந்து தான் மலையேற போவோம். போன் பை ஜி பை யூஸ் பண்ணி அடிவாரத்திலே மலையேற்றத்துக்கு தேவையான பொருளை இங்கே வாங்கிக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, மேலே நெட்வொர்க்கு டவர் கிடைக்காது. ஸோ மேலே நீங்கள் போகும்போது மேலே மலையில் பொருள் வாங்குறா இருந்தால் கீழேயே கேஷாக கொண்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வாட்ரு பாட்டிலு, டார்ச் லைட்டு, போர்வை கம்பல்சரி மலைக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வர்றதுக்கு டைரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு வந்துடுங்க. காந்திபுரத்துலேருந்து பூண்டி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அடிவாரத்திலே உங்களை இறக்கி விட்ருவாங்க. அடிவாரத்தில் உள்ள சிவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிப்போம். ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மலையேறுவோம். மலையேற ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மலையேறுவோம். இங்கே வனத்துறை சார்பாக பிளாஸ்டிக் கவரை செக் பண்ணுவாங்க. உங்கள் புல் உடம்பையும் நீங்கள் கொண்டு போகிற பேக்கையும் இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுவாங்க. குட்கா, தீப்பெட்டி, பிளாஸ்டிக் கவர் தயவு செய்து கொண்டு போகாதீங்க. மலை ஏறினவங்க மூங்கி குச்சியை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் மலை ஏறலாம். தயவுசெய்து மூங்கி குச்சி எடுக்காமல் மலை ஏறாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் மூங்கி குச்சி எடுக்காமல் சிக்கி சின்னாபனமாயிட்டோம். அதனால தான் சொல்கிறேன். தயவுசெய்து மூங்கி குச்சி எடுத்துகிட்டு நீங்கள் மலை ஏறுங்க. முதல் மலையே செங்குத்தாக இருக்குது. மலை ஏற ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச தூரத்துலேயே ஒரு கோயக்குள்ளே சிவன் இருப்பார். அதுக்கு அடையாளம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுலேயும் மணியும் வேலும் இருக்கும். மலை ஏறுறவங்க அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவனை வழிபட்டுட்டு மலை ஏறுங்க. இல்லை பாக்கிங் கேட்டுருக்கு. நமச்சிவாய கவராக கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் சிவன் லிங்கமாக இருப்பார். இங்கே சின்னதாக சிவன் உருவத்தில் இருப்பார். கோயிலுக்குள்ளே சிவன் ஜெகஜோதியாக இருந்தார். நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. சிவராத்திரிக்கு 2 நாளைக்கு முன்னால் மலை ஏறணும். மலையில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நடக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதையும் தாண்டி வீடியோவை எடுத்திருக்கோம்.
முதல் மலையை வெற்றிகரமாக ஏறி முடித்தாச்சு. அதுக்கு சாட்சி வெள்ளை விநாயகர் கோயில். இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டாலே முதல் மலை முடிஞ்சுன்னு அர்த்தம். வாங்க வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு 2வது மலை ஏறுவோம். முதல் மலைக்கு 2வது மலை பரவாயில்ல. முதல் மலையில் படிக்கட்டு கரடு முரடாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முதல் மலையை ஏறி வந்தோம். 2வது மலை அப்படி இல்லை, கொஞ்சம் தூரம் மண்பாதையாக போகும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா படிக்கட்டு வரும். அப்படி மாற்றி மாற்றி வரும். மலையிலேயே 1வது மலையும் 7வது மலை தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டிட்டால் சிவனை பார்த்துடலாம். வழுக்கு பாறை. இங்கே பாறையில் படிக்கட்டாக செதுக்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பாறையில் ஏறி இறங்கணும், இல்லாட்டா வலிக்கி விட்டுரும். பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க அவரையும் தரிசனம் பண்ணிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். One 1.6 kilometer bro. உங்களால் எவ்வளோ வெயிட்டு கம்மியாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கம்மியாக பேக்கில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நடந்து வர்றதே பெரிய விஷயம் இருக்கும். அவ்வளோ வெயிட்டை தூக்கி நடக்க முடியாது. எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? ஆமாம். சூப்பர்ண்ணா. எத்தனை வருஷமா வரீங்க? 9 வருஷமா வரேன். 9 வருஷமா வரீங்க. சூப்பர்ண்ணா. தரிசனம் கிடச்சா? சூப்பரா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு உயரமான மலை ஏறினதில்லை. எங்களுக்கு இந்த வெள்ளையங்கிரி மலை மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி, அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை பார்க்காம திரும்ப மாட்டோம்ன்றது மட்டும் ரொம்ப உறுதியாக கான்ஃபிடெண்ட்டாக மலையேற ஆரம்பித்தோம். இந்த இடத்துல தண்ணி வரும். மலை ஏறுறவங்க
தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலை ஃபுல் பண்ணிட்டு மலை ஏறுங்க. தண்ணி குடிச்சிட்டு கையை நல்லா கழுவிட்டு அந்த மூவி பண்ணுறோம். நாலாவது மலை வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா ஈசா யோகா தெரியும். சுற்றி காட்டுங்க. ஓகே. நல்ல வேளையாக வர்ற வழியில் எங்கள் 2 பேர்த்துக்கும் மூங்கி குச்சி கீழே கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு மலை ஏறினோம். எங்களால் மூங்கி குச்சி இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் நடக்கவே முடியல. மறுபடியும் சொல்கிறேன், மலை ஏறுறவங்க மூங்கி குச்சி இல்லாமல் மலை ஏறாதீங்க. அந்த மூங்கி குச்சி தான் உங்களுக்கு துணையாக இருந்து அந்த சிவனை பார்க்க கூட்டிகிட்டு போகும். அந்த சிவன் நினச்சா தாங்க 7வது மலை ஏற முடியும். நம்ம நினச்சாலாம் ஏற முடியாது. வெள்ளையங்கிரி வர்றதுக்கு அவர் அனுமதிச்சா தான் வர முடியும். நம்மளாலாம் திடீர்னு கிளம்பி வர முடியாது. எதுக்கு இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கன்றது இப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. உள்ளே அழுதுட்டு வெளியே சிரிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். எப்படியாவது அந்த சிவனை பார்த்தே ஆகணும். அவரை பார்க்காம திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. பேக் நல்லா வச்சுக்க. இல்லவே இல்லடா. மலை ஏறும்போது சரி இறங்கும்போது சரி மெதுவாக ஏறி இறங்குங்க. கீழே வழுக்கி விட்டுச்சுன்னா கால் கை அடிபடும். நாங்கள் இடையிலே படுத்து தூங்கி எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம். தூங்குறத வீடியோ போட முடியல. தூங்கும்போது போர்வையை பொத்தியும் கூட குளிர் தாங்க முடியல. அவ்வளோ குளிராக இருந்துச்சு, ரொம்ப குளிர். வரும்போது போர்வை சொட்டர் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது இல்லாமல் மலையில் உங்களால் தூங்கவே முடியாது. குளிரில் ரொம்ப நடுங்கிக்கிட்டே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரே மேகமூட்டம் பனிமூட்டமாக இருக்குது. இது ஸ்டிக்கர் இவனத்துக்கு தான் கொடுக்கல, ஆர்வத்துக்கு தான் கொடுக்கல.
ராஜு ராஜு பார்த்து வா, ரொம்ப வழுக்குது. போத பாதை ரொம்ப குறுகல் பாதையாக போகுது ராஜு. ஏத்தங்க என் பாட்டுக்கு போய் சிவசிவான் தானே இருந்தேன். என்னை எதுக்கு வெள்ளையங்கிரி கூப்பிட்டு வந்தேன்? சிவன் வரம் கொடுப்பாருன்னு சொன்னார், அதான் உனையும் கூட்டிகிட்டு வந்தேன். சிவன் வரம் கொடுக்குறாருன்னு என்னையும் கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், நான் மட்டும் விடிய நடக்க வச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காதுல்ல. யாம் பற்ற இன்பத்தை நீயும் பெறுக. சரி சரி. ஆண்டி சுனை, இது மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. இங்கே குளிச்சுட்டு தான் மலை ஏறணும். இந்த தண்ணியில் குளிக்கும்போது சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. தண்ணிக்குள்ளே காலை வச்சதும் தண்ணி ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இந்த வேலுக்கம்பு கீழே சிவலிங்கம் இருக்குது, கண்டிப்பாக அதை தரிசனம் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. அஞ்சு மலையில் நடந்து வந்ததுக்கு உடம்பு வலி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த தண்ணியில் குளிக்கவும் அந்த உடம்பு வலியே இல்லை, பத்தாவதுக்கு வெயிலில் வேறு நனைஞ்சு வந்தோமா, இந்த தண்ணியில் குளிக்கவும் அவ்வளோ கூலிங்காக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. குளிச்சாச்சு. இங்கே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ಅದು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னங்கிருந்து எவ்வளோ வரும்? இந்த பக்கம் தான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பச்சி சூடாக போடுறாங்க. பச்சி சூடா இல்லடா சாப்பிடுங்க.
பேசணும், அவர் சொன்னால் சரின்னு சொல்லி விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதானே. கபி தான் இதை உனக்கு மட்டும் சொந்தக்காரன் யாருமே தெரியாது. சாப்பிடு போயிட்டு வந்துடுறேன். குறைங்க என்ன 8 hour ஆமாடா இங்க தான் ஊர் பார்த்து. வா போயிட்டு வரலாம். இதுக்கு மேலதான் சிரமமா. மூச்சு வாங்குது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன புகமூட்டமா இருக்கு. புகமூட்டம் பயங்கரமா இருக்கு. ராஜ்குமார், நம்ம சாமியை பார்க்க வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜ்குமார், நம்ம ஜெயிச்சிட்டோம். நாங்கள் சொன்னது மாதிரியே மலை ஏறியாச்சு. மலை ஏறியாச்சு.
பழக்கட்டை இருந்தாச்சு. இதோ கோயில் இருக்கு, கோயிலில் போய் அடுத்த வீடியோ போகிறோம். பழக்கட்டை போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக சாமி பக்கத்தில் வந்துட்டோம். ராஜகுமார் சாமியை பார்க்க வந்துட்டான். வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை பார்க்க வந்துட்டான். போமா வாங்க இங்க சொல்றேன் 5 மணி நேரம் இல்லையா 4 மணி நேரமா இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆடி 1 ஹவர் சொல்லிடு அது இவ்வளவுதான் வந்து கேட்கணும் அவரே அவங்க மச்சானே கேட்கல கண்ணாடி போட்டுக்கிறாரு சாமி நடங்க நடங்க நிக்காதீங்க அப்படியே நடங்க நிக்காதீங்க சாமி பார்த்துட்டு அப்படியே நகருங்க வாங்க சிவா சாமி பார்த்துட்டு வாங்க சிவா